மகர ராசி பற்றி பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, ராசியில பாக்யாதிபதி மற்றும் லாபாதிபதி அமர்ந்திருக்காங்க. இதனால உங்களுக்கு பண வரவு அதிகமாகும், செல்வாக்கு மிகும், புகழ் ஓங்கும். நீங்க தேவையற்ற பண வரவு இருப்பதனால தேவையற்ற அதிகப்படியான விரயங்கள் செய்ய வேண்டாம். வரும், அதாவது அதிகப்படியான விரயங்கள் வரும். நீங்க கவனமா இருக்கணும். அதே போல உடல் நலத்துல கவனம் தேவை. குறிப்பாக இரத்த சம்பந்தமான சிகிச்சை பெறுவோர் அதிகம் கவனம் தேவை. உங்க குடும்ப உறுப்பினர்களில் வாக்குவாதம் வேண்டாம். அவர்களிடத்துல விட்டு கொடுத்து போங்க. நண்பர்களிடத்திலும் நீங்க எச்சரிக்கையாக இருங்க. ஆனாலும் உங்களுக்கு புதிய நண்பர்கள் கண்டிப்பாக உதவுவாங்க. தொழில் புரியறவங்க, வியாபாரிங்க, பணிக்கு செல்பவங்க, அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் நல்ல மாதம் தான். ஆனாலும் சில தடைகள் வரும். அந்த தடைகளை கடந்து வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய கடுமையான முயற்சியால நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். நீங்கள் உங்களுடைய சுப தினங்கள் மகராசி அன்பர்களே, உங்களுக்கு உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 3 நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க. இந்த உத்திராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் பிறந்த மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கான இந்த மாசி மாத சுப நாட்கள் என்ன அப்படின்னா 21ஆம் தேதி பகல் 2:20க்கு பிறகு, பிப்ரவரி 22ஆம் தேதி, மார்ச் 1ஆம் தேதி, இவர்கள் யாவும் சுப நாட்கள். அது மட்டும் இல்லாமல் மார்ச் 11ஆம் தேதியும் சுப நாட்களே. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த மகராசி அன்பர்களே, உங்களுக்கு பிப்ரவரி 18ஆம் தேதி காலையில் 8:17க்கு பிறகு, பிப்ரவரி 19, பிப்ரவரி 21, பிப்ரவரி 26, மார்ச் 6ஆம் தேதி, இவர்கள் யாவும் சுப நாட்களே. அவிட்டம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மகராசி அன்பர்களே, உங்களுக்கு 21ஆம் தேதி, பிப்ரவரி 21ஆம் தேதி பகல் 2:20க்கு பிறகும், பிப்ரவரி 22ஆம் தேதி, பிப்ரவரி 26ஆம் தேதி, மார்ச் 1ஆம் தேதி, மார்ச் 6ஆம் தேதி, மார்ச் 11ஆம் தேதி, இவர்கள் யாவும் உங்களுக்கு சுப நாட்களாகும். மகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 23ஆம் தேதி இரவு 7:25 முதல் பிப்ரவரி 26ஆம் தேதி காலையில் 8:10 வரைக்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம காலங்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம். ஒரு குழப்பங்கள் ஏற்படும். குழப்பங்களை தவிர்க்க நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது. எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் வழக்கம் போல இருக்கலாம். ஆகவே இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த மாசி மாதம் நன்றாக இருக்கிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு 7 சனி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு உங்கள் ஜென்ம சனியிலிருந்து விடுபட்டு இப்போ குடும்பஸ்தானத்தில் சனி இருக்காரு. ஆனாலும் அதிகப்படியான கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். நீங்கள் பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது.